தாம்பரம் மாநகராட்சியில் 90% சாலைகள் மிக மோசமாக குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலைகளானது குண்டும் குழியுமாக காட்சியிருக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மாநகராட்சியானது தற்போது 3 வருடங்களாகியும் பல்வேறு இடங்களிலும் அந்த சாலைகளானது குண்டு குழியுமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக சென்னையை அருகே ஒட்டியுள்ள புறநகர் பகுதியான தாம்பரம் மாநகராட்சியில் தமிழக அரசின் மாநில நெடுஞ்சாலைகளும் அதே போல தாம்பரம் மாநகராட்சி சாலைகளும் இங்கே ஏராளமான சாலைகள் உள்ளது. இந்த சாலைகளில் போதிய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாத காரணமாக தினந்தோறும் பல்வேறு விபத்துகள் நடந்து வந்தமாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு சாலைகள் படும் மோசமாக குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி இந்த விபத்துகள் சிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை காண முடிகிறது. இந்த தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தவரை 70 வார்டுகளிலும் இதே நிலைமைதான் காட்சியளிக்கிறது. நிதி நெருக்கடியின் காரணமாக ஒவ்வொரு மாதமும் குறைந்த அளவிலே சாலைகளை புதுப்பிக்க நிதிகள் ஒதுக்கப்படுவதால் இந்த சாலை மேம்பாடானது குறைந்த அளவிலே காணப்படுகிறது. அதே போல பல்வேறு நகரங்களிலும் தரமான சாலைகளை போடப்படாததால் ஓராண்டுகளிலே அந்த புது சாலைகளானது பள்ளமும் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் திரும்ப ஒரே சாலைகளில் திரும்ப அந்த சாலைகளை போட வேண்டிய நீதி சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இது குறித்து தற்போது நாம் இந்த பொதுமக்களிடம் கேட்டறிகிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை. தாம்பரம் மாநகராட்சி பெருங்களத்தூர் பீர்க்கங்கண்ணை பகுதிக்கு உட்பட்ட 61வது வார்டில் இப்போ நிற்கிறான். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சியை தரம் உயர்த்தப்பட்ட பிறகு சாலை வசதி வந்து சிறப்பாக செய்யவே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் கட்டக்கூடிய பணி நடைபெற்றது. அதன் பிறகு வந்து இந்த ரோடே போடாமல் அப்படியே இருக்கிறதுனால மழை காலங்களில் மிகவும் கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவாக இருந்துச்சு. இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் பள்ளி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமான விபத்துக்கள் நடக்கக்கூடிய பகுதியாக வந்து இந்த பகுதி மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் இது சம்மந்தமாக வந்து தமிழக அரசு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து இந்த 61வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து சாலை வசதியை வந்து சிறப்பாக செய்யணுங்கிறத இந்த பகுதியில் உள்ள வணிகரின் சார்பாக வந்து கோரிக்கை வைக்கிறோம். தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்டது பெருக்கங்கரணை பகுதியில் இந்த புது சர்வீஸ் ரோடு போட்டதுனால அப்படியே பாதியிலேயே இதை வந்து விட்டுட்டாங்க. இங்கே ஸ்கூல் காலேஜ் இப்போ ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப பொல்யூஷன் டிராஃபிக் ரொம்ப இதுவாக இருக்குது. மழை பெஞ்சிட்டா இன்னும் வந்து ரொம்ப பாதிப்பாகுது. ரொம்ப வண்டிங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 வருஷமாகவே அப்படி தான் சார் இருக்கு. பாதி போட்டாங்க, பாதியை வந்து நிறுத்திட்டாங்க. அதனால வந்து நிறைய டிராஃபிக் நிறைய பாதிப்பாகுது. வண்டியில் வரவங்க 2 வீலரில் மழை டைமில் வந்து ஊந்துடுறாங்க சிட்டாகி. அதனால இங்கே மண் தூசி ரொம்ப ஓவராக இதுவாகுது. அதை வந்து நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் அதை வந்து பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்கணும். தற்போது இந்த பொதுமக்கள் கூறியது போல சாலையினால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும், எனவே மாநகராட்சிகள் கூடுதல் நிதியை பெற்று இந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் இந்த குண்டு குழியுமான சாலைகளினால் விபத்தில் சிக்கி பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடியதால் உடனடியாக மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்பதே தாம்பரம் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.